அம்மா வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. ஜெயபாரதிங்க சார். உங்களுடைய ஃபார்ம் பேர் சொல்லுங்கம்மா. ஜேபி ஃபார்ம் சார். எந்த இடத்துல இருக்குமா? தொங்குப்பட்டி கிராமத்தில் பெரிய கும்பாலம் இருக்குங்க சார். அம்மா வந்து எத்தனை வருஷமாக நடத்துறீங்க? சார் 7 வருஷமாக இருக்குங்க. 7 வருஷமாக பண்ண நடத்துகிறாங்க. நான் வந்து ஒரு 4 வருஷமாக அவங்கள பார்த்து யூடியூப்பில் வந்து அவங்க வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். அவங்க வந்து நல்ல திறமையாக வந்து ஆளுங்களை வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. மாதத்தில் எத்தனை ஆடு விற்கிறீங்கம்மா? ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம். எத்தனை விற்கிறீங்கம்மா? 50 ஆடு, 100 ஆடு, 100 வரைக்கும் சேல்ஸ் பண்ணுங்க. கறிக்காரங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்களா இல்லை பண்ணக்காரங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்களா? யார் வேணாலும் வராங்க. நல்ல விலையில் கொடுக்குறாங்க. ஆமாம், லோக்கலாக சேல்ஸ் பண்ணுறேன். நானும் என் அண்ணனும் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டும் வந்தோம். இதுதான் வாய்ப்பு சொல்லிட்டு மேடமை பார்த்து அவங்க வந்து எப்படி வளர்க்குறாங்க, என்ன வளர்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எப்படிமா ஆடு வளர்க்குறீங்க, எப்படி வாங்குறீங்க, என்ன சைஸில் வாங்குறீங்க? சார் 17லேருந்து 20 வாங்குறீங்க. சரி, வாங்கிட்டு போது 27 மேலே வந்த பிறகு விற்கிறீங்க. அப்போது எத்தனை மாதம் வளர்க்குறீங்கம்மா? 3 மாதம் வளர்க்குறீங்க. வளர்த்த பிறகு தான் நீங்கள் விற்கிறீங்க. உங்களுக்கு வந்து வருமானம்னு பார்த்தோம்னா ஒரு ஆடுக்கு ஒரு 2000 ரூபாய் நிற்குமா? தோராயமா ஒரு 2000 ரூபாய் நிற்கும். தீனி என்னென்ன போடுறீங்க நீங்கள் ஆடுகளுக்கு? அடர்த்தி வேணும் சார். சரி, 11 மணிக்கு சார் தீவனம் தட்டுங்க சார். காலையில் வந்து நீங்கள் அடர்த்தி வேணும் என்ன டைமில் போடுறீங்க? 6 மணிக்கு போட்டுருக்கீங்களா? சரி, அதுக்கப்புறம் 11 மணிக்கு. சரி, 2 மணிக்கு வைக்கோல் போடுறீங்க. சரி, 5 மணிக்கு 5 to 6 அப்போது 4 வேளை மனுஷன் சாப்பிட்ற மாதிரி நீங்களும் வந்து ஆடுகளுக்கு தீனி போடுறீங்க. நல்ல தீனி நல்லா வளர்க்குறீங்க, பாதுகாக்கிறீங்க இல்லையா? ஏன்னா இந்த பொருளெல்லாம் வந்து பொருள் நீங்கள் மேய்க்கிறதே இல்லையாம்மா? ஆமாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பயப்படுற காரணம் என்னென்னா, இப்போ மேய்க்கும்போது இந்த பச்சை தீவனம் சாப்பிட்றீங்களா, அதனால் வந்து சீக்கிரமாக நோய்வாய் வருது, இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளேயே வச்சு ஆடுகளை வச்சு ஃபார்முக்குள்ளேயே வச்சு தீனி போடுறாங்க. பார்க்க முடியாது. ரெண்டாவது வந்து இப்போது எத்தனை ஆளுங்க உங்கள்கிட்ட வேலை செய்கிறாங்க? 3 பேர் வேலை செய்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு உள்ளே வச்சு தீனி போடுறதுனால அந்த மாதிரி வெளியில் போயிட்டு மேய்க்கிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும், அமௌண்ட்டு ஜாஸ்தி ஆகும். ஆளுங்க வந்து ஒரு 4-5 பேர் தேவைப்படும். ஏன்னா ஆடு வந்து ஒருத்தர் நிற்காது, எடை போடாது. முக்கியமானது வந்து எடை போடாது. ஏன்னா அது நடந்துகிட்டே இருக்கும். நடக்க ஒரு மனுஷனே வந்து நடந்தால் என்ன ஆகும்? எடை குறையும். அந்த மாதிரி ஆடுகள் நடந்துகிட்டே இருந்ததுன்னா அதுக்கு எடை குறையாது. அதனால் இவங்க மேடம் என்ன பண்ணுறாங்க, ஆடுகளை வந்து வாங்கிட்டு வந்துட்டு உள்ளே வச்சு 3 மாதத்துக்கு கூட விற்கிறாங்க. அம்மா, பக்ரீத் பண்டிகைக்கு நீங்கள் வந்து எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கம்மா? வளர்க்குறீங்க. அது என்ன இடையில வந்தால் யூஸ்வலாக கொடுக்குறீங்க? எவ்வளோ வரைக்கும்? 35, 40 அந்த மாதிரி வந்தால் 27 மேலேங்க சார். யாருக்காவது வந்து உங்களுக்கு ஆடு வேணும் இந்த ஏரியாவில், இவங்க வந்து தொப்புக்கிட்ட இருக்காங்க, அவங்க சொன்ன அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேடம், உங்களுக்கு செல் நம்பர் சொல்லுங்கள். 9865856432. உங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது கிட்ட இருக்கிறவங்க தர்மபுரி, ஆமாம், தர்மபுரி, தொப்பூர், சேலம், இந்த மாதிரி ஓமலூர், அந்த மாதிரி சுற்றி இருக்கிற கிராமங்கள்லையோ இல்லைன்னா வந்து ஏதோ கல்யாணத்துக்கோ இல்லை விருந்துக்கோ இல்லை கறிக்கடைக்கோ ஏதாவது வெள்ளை ஆடு வேணும் இல்லை செம்மறி ஆடு வேணும்னா அவங்கள வந்து அணுகலாம். நல்ல மலிவான விலையில் கொடுக்குறாங்க, நல்ல திறமையாக வளர்க்குறாங்க. உங்களுக்கு வந்து கறி பார்த்தோம்னா ஒரு 55% 60% வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கறியோட வந்து திறனும் நல்லாயிருக்கும். இது என்ன ஜாதி ஆடுங்கம்மா? முக்கியமாக மயிலம்பாடி தான் முக்கியமாக. சில நேரத்தில் வந்து மேய்ச்சலியும். சரி சரி. இப்போது உங்களுடைய வந்து தொழிலாளர்கள் நீங்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து கச்சிதமாக டைமோட நேரத்தோடு வராங்க, வேலை செய்கிறாங்களா? உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா? திருப்தியாக இருக்குது. ஓகே. நீங்கள் வந்து கடலைப்பொடி வாங்கி வச்சுருக்கீங்க, நிறைய ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கீங்க. நான் பார்த்து அதுதான். ஏன்னா இந்த ஸ்டாக் வாங்குறதுக்கே வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தேவைப்படும் முதல்லையே. ஆமாம், முதல்ல வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் தான் வருமானம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா வருமானம் வராது சார். சார் வந்து புதுசாக வந்து ஒரு ஃபார்ம் வைக்கிறாரு, மெஜஸ்டிக் ஃபார்ம் சொல்லி. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வைக்கிறோம்.
அது வந்து எங்கே வைக்கிறோம்னா நம்ம வந்து பெருங்காவூர் சென்னையில் வந்து வைக்க போகிறோம். இப்போதைக்கு வந்து மேடம் கிட்ட ஆடு வாங்கிட்டு போயிட்டு பதிலுக்கு அதை வியாபாரம் பண்ணலான்ட்டு வந்தோம். மேடம் வந்து 70 ஆடு எடுத்துருக்குறோம். இப்போ ஃப்யூச்சர் போன வாட்டி வந்து கம்மியாக எடுத்தேன், இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கலாம். அவங்க ஆடு வந்து ஜாஸ்தி வளர்ப்பாங்க. நீங்கள் இந்த மருந்துகள்லாம் எப்படிமா கொடுக்குறீங்க, என்ன விஷயம், என்னென்ன பண்ணுறீங்க? நோய் வாய்ப்பட்டுச்சுன்னா என்ன தடுப்பூசி போடுறோம் சார். என்ன தடுப்பூசி போடுறீங்கம்மா? பிபிஆர் போடுறீங்க? பிபிஆர் போடுறோம் சார். ஆமாம், பிபிஆர் போடுறீங்க. அப்புறமா எண்டோடஸ் சளி மருந்து, ஆமாம். அப்புறம் விட்டமின் டானிக் கொடுக்குறோம் சார். சரி. ஒரு 3 நாளைக்கு. சரி. லிவர் டானிக்கும் கொடுக்குறீங்களா? லிவர் டானிக் லிவர் டானிக்கும் கொடுக்குறோம். பூச்சி மருந்து? தண்ணியில் கொடுத்துருவோம் சார். லிவர் டானிக் தண்ணியில் சரி. பூச்சி மருந்து? பூச்சி மருந்து கொடுத்துருவோம் சார். கொடுத்துருக்கீங்க. சரி. நான் மேடம் வந்து தனிமையாக அவங்க ஃபேமிலிக்கு அவங்களே சப்போர்ட்டாக இருந்துட்டு நல்லா சம்பாதிச்சு ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமான செய்தி. இதே மாதிரி பெண்களும் வந்து என்ன பண்ணணும், முயற்சி எடுத்துட்டு அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து அவங்க சும்மா இருக்கிற நேரத்தில் வீட்டில் உட்காந்து வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஒரு தொழில் பண்ணோம்னா நல்லதாக இருக்கும். அவங்களும் வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அவங்க செலவு தேவை. ஆமாம், நேரமும் பாஸ் ஆகிடும், வருமானமும் வரும், அந்த மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? இப்போது இவங்க வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஆடு வந்து ரொட்டேஷனில் கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தீவன தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க, அழகாக வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் சார் நீங்கள் வந்து அப்படியே ஒரு ரவுண்டு காமிங்க, அந்த பண்ணி ஒரு ரவுண்டு காமிங்க. மேல் இடத்துலையும் இருக்குது, மிஷின் வச்சுருக்காங்க தீவனெல்லாம் கட் பண்ணி போடுறதுக்கு. சரிங்களா? ஸ்டாக் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா பற்றாக்குறை வரக்கூடாது முக்கியமாக. அப்புறம் 2வது வந்து ஷெட்டு வந்து நல்லபடியாக கட்டியிருக்காங்க. மழை நேரத்துலையும் வெயில் நேரத்துலையும் ஆடுகளுக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு. 2வது சுத்தமாக வச்சுருக்காங்க. நல்ல வர வேலைக்காரங்க நல்லா பெருக்கி கஸ்டமர்ஸுக்கு. யாருக்கு தேவைப்பட்டா மேடம் கான்டாக்ட் பண்ணுங்க. ஏதாவது தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள் சார். நம்பர்லாம் கொடுத்துருக்குறேன். வந்து வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. வணக்கம்மா. நீங்கள் மேலே கூட அப்படியே எடுத்துக்கோங்க சார். நம்ம ஆடு இருக்குது வண்டி ரெடியாக இருக்குது. அங்கே தான் போகணும். அங்கே தான்